ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். முக்காவாசி ஒர்க்கும் முடிஞ்சதுனால நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால என்னோட அம்மா அப்பாவுக்கும் என்னோட ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து நாங்கள் இப்போவே சென்ட் பண்ணுறோம். அதுதான் கொரியர் ஆஃபீஸில் போட்டுட்ருக்கோம். இப்போவே சென்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வீட்டில் கிடச்சி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போவே சென்ட் பண்ணுறோம். ஆமாம் ஷிஜோ, ஹட்டு இல்லை ஹட்டக்கா முடிஞ்சிடுச்சு. அந்த வீட்டை எடுத்துட்டாங்க ஷிஜோ. அப்படி என்ன அந்த சாரை பார்க்க தேவையா? இல்லை, அவங்களுக்கு இன்னும் வேலை இருக்குது ஷிஜோ. பட் இருந்தாலும் அது இல்லாமல் எவ்வளோ அந்த இடம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது பார்த்தியா? அப்பாடா, அதுதான் அந்த இடம் அப்படியே க்ளீன் ஆகிட்டு. வீட்டுக்கு வெளிச்சம் கொடுத்தாச்சு. போய் பாரு, ஓடு. டைல்ஸ் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். போ 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 இருட்டிடுச்சுல. வீடு திறந்து உள்ளே பார்க்கலாம். பாத்ரூம்குள்ளே மட்டும் போகக்கூடாது. ஐயோ, இதுக்கு கீ வேறு. அப்பா சரி, நம்ம மேலே போய் கூலிங் டைல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். மேலேயும் லைட்டு போட்டாச்சு. நம்ம இருக்கும்போது கூலாக இருக்கும் ஷீஜோ. அதுக்கு கீ வேணும்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, என்ன இவ்வளோ இருட்டா? லேட்டாக இருட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணு. எதுக்கு ஓப்பன் பண்ணுற? சரி, ஓப்பன் பண்ணி பாரு. இதுவும் போட்டாச்சு. இது வேற இந்த விண்டோ, யூபிவிசி விண்டோவும் போட்டாச்சு. இனிமேல் அதுக்கு ஒரு ஜன்னல் வைக்கணும். நான் ஓப்பனில் இருக்கு பார்த்தியா? இதை மிதிக்கலாமா? மேலே மிதிக்கலாமா? கூலிங் டைல்ஸ் போட்டாச்சு. இந்த வாரத்தில் பயப்படாத, அன்னைக்கே போட்டாங்க இது. அதனால தான் அங்கே பாரு, கொஞ்சோண்டு மட்டும் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அதனால இதில் போடாமல் வச்சுருக்காங்க. அப்படியா? பயப்படாத, கூலிங் டைல்ஸ் அன்னைக்கே போட்டாங்க. 2 நாள் ஆச்சு. ஸோ நம்ம நடக்கலாம். ஐயோ ஷிஜோ, இது என்னன்னு சொல்லி பார்க்கட்டும். வாஷிங். ஆமாம், துணி துவைக்கிற கல். கல்லே வச்சுருக்காங்க. ஷிஜோ, நம்ம வர இங்கே ஏனியும் வச்சாச்சு. ஜாலி. நானும் இது வரைக்கும் ஏறி பார்த்ததே இல்லை ஷிஜோ. மேலே போய் பாரு, மேலேயும் கூலிங் டைல்ஸ் போடுறது. நான் பார்த்ததில்ல. போட்டிருக்கா? நானும் வரவா? சரி, மேலே ஏறிட்டியா? இறங்கிடுவியா? அந்தளவுக்கு தைரியமா? ஷிஜோ, உன்னோட பேண்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குல்ல, அது இதில் பார்க்க சூப்பராக இருக்குது ஷிஜோ. ஆமாம், நான் காமிக்கிறேன். அப்படியே லைட் அடிக்குது ரெயின்போ கலர்ஸில். கொஞ்சம் தூரம் ஏறினேன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரியே இருக்குது. ஸோ மேலே எப்படி இருக்குன்னு ஷிஜோ வீடியோ எடுக்க சொல்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு பயந்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்டெப்ஸில். அதனால நான் உங்களுக்கு மேலே இங்கே மேலே பார்த்தா டேங்க் இருக்குது. எங்கள் டேங்க்கு அதுக்கப்புறம் கீழே பார்த்தா இந்த கீழே ஏதோ இடம் இருக்குது, என்னன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. அந்த வீடு யாரோ இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் நம்ம டேங்க் அவ்வளோதான் இங்கே இருக்குது. அங்கே ஓர்பிட் கடை தெரியுது. இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட். இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, நல்லா இருட்டுக்குள்ளே வந்துட்டு லைட்டும் இல்லாமல் விழுந்துடாத. ஸ்டெப்ஸை பார்த்து இறங்கு, சரியா? அம்மா உனக்கு டார்ச் அடிக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஜன்னல்லாம் போட்டாங்க. ஆமாம், திறந்துடாத. இதுக்கு இன்னும் கம்பி போடணும், இல்லைன்னா அப்படியே ரொம்ப ஓப்பனாக இருக்கும். சரி சரி, வா போய் பாத்ரூம் பார்க்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணி போட்டாங்க. இங்கே லைட் இருக்கு. ஆனால் எவ்வளோ அன்னைக்கு தான் நீட்டாக இருந்துச்சுன்னு காமிச்சேன் ஷிஜோ. இன்னைக்கு பாரு டைல் இல்லை, அன்னைக்கு அப்படி நீட்டாக இருந்துச்சு. இப்போ டைல்ஸ் ஒர்க்லாம் நடக்கிறதுனால அப்படி இருக்கு. இங்கே பாரு, இந்த ரூமும் எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு காமிச்சேன். ஐயோ
ஷிஜோ உங்க ஒட்டி இருக்காங்க கீழே ஒட்டல. தொடக்கூடாதான் அப்பா சொன்னாங்கல்ல, ஃப்ளோருக்கு போடலை. இந்த இருட்டுக்குள்ள வந்து தொட்டா தொட வேண்டாம்னு அப்பா சொன்னாங்க. சொல்லலாம்ல. சே இருட்டில் வந்துட்டோம் ஷிஜோ. அந்த சைடு போடுங்க, அந்த சைடு. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷிஜோ, எங்கே டைல்ஸ் கிடையாது. வாங்க பால்கனி போகலாம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வா. Just don't touch any of this car. Oh my goodness, நல்லா இருக்குல்ல இந்த சைடு இந்த டைல்ஸ். ஷிம்மா. ஆனால் இந்த இருட்டுக்குள்ளே கிடந்து பார்க்குறது வேஸ்ட். நான் வெளிச்சத்தில் இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஒயரிங் இழுத்துட்டாங்க ஷிஜோ. ரூம் ஓகே, ஒயர் இழுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. சுவிட்ச் வாங்கி வைக்கிறது மட்டும் தான் மிச்சம். சுவிட்ச் வாங்கி வைக்கிறது தான் என்ன வச்சிட வேண்டியதான். ஆமா அப்பா மிதிக்கக்கூடாது. இங்கே பாரு, இங்கேயும் ஒயர்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. இல்லம்மா அந்த அதாவது மாடி கடைசி கட்டத்தை நோக்கி நம்மளுடைய வீடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஷிஜோ ஷிஜோ இங்கே பாரு. ஷாக் ஆயிட்டேன். உனக்கு வீடு பிடிச்சிருக்கா ஷிஜோ? ஷாக் ஆயிட்டேன். உனக்கு வீடு பிடிச்சிருக்கா ஷிஜோ? ஷாக் ஆயிட்டேன். ஐயோ அதுதான் எதுவும் கரண்ட் வரலையே, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? வீடை பார்த்து ஷாக் ஆகிட்டியா? சரி இங்கே வா, அதில் கரண்ட் வரும், அது அப்பா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வா. சரி சரி. உனக்கு பிடிச்சிருக்கு தானே ஷிஜோ? கடன் அடைச்சிருவல்ல ஷிஜோ? இப்போ இல்லை, கரெக்ட், எனக்கும் தெரியும் வளர்ந்தப்புறம். 20 years. ஓகே ஷிஜோ. தேங்க்யூ ஷிஜோ. Or should I say 50 years? தேங்க்யூ ஷிஜோ. Or should I say எதுக்குன்னு கேட்கல, கடன் அடைப்பேன்னு சொல்லியிருக்கல, அதுக்காக தேங்க்யூ. ஏன்னா அப்பா தான் நான் தான். ஆமாம், எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஓ நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் இது போட்டாச்சு. இந்த இருட்டுக்குள்ளே இருந்துப்பா. மெஷ்ஷு போட்டுட்டாங்க, சூப்பர். அப்பாடா நல்லதாக போச்சுப்பா. இப்போ பாரு ஷிஜோ கொசுவில் போட்டிருக்காங்க. எனக்கு மட்டும் நல்லா நல்ல ஷிஜோ. இது ஸ்டீல் தானே? ஆமாம் ஸ்டீல் தான் ஷிஜோ, பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் ஒன்று போட்டிருக்கோமே. ஆனால் இது ஸ்டீல் மாதிரியே தெரியலையே ஷிஜோ. அப்படியா? நம்ம வீட்டில் நல்லா பெண்டாக இப்படி வரும். சூப்பர் ஷிஜோ. இதை எப்பவுமே க்ளோஸில் வச்சுக்கணும். இது ஈவினிங்க்கு அப்புறம் க்ளோஸில் வச்சுக்கலாம் ஷிஜோ. ஏன்னா நம்ம இங்கே கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது திறந்து விட்டோம்னா அட்லீஸ்ட் காற்று கீத்து ஏதாவது வரணும்னா வரும். இது இன்னும் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இல்லைன்னு நினச்சிக்கோ. ஏன் இல்லைன்னா இந்த டோரும் போடலாம். போ இல்லை, க்ளோஸ் பண்ண, அங்கே கொண்டு போ. ஆமாம், இந்த கண்ணாடி எழு, ரெண்டாவது உள்ளது எழு. நல்லா இருக்குல்ல இது? ஆமாம், அவ்வளோதான் ஷிஜோ. மற்ற நேரம்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அது லாஸ்ட் உள்ளது வந்து அது ஃபிக்ஸடு, அது வராது அது ஃபிக்ஸடு. இல்லை 3 இருக்குது ஷிஜோ, அந்த சைடில் உள்ளது ஃபிக்ஸட். கண்ணாடி. ஆமாம் கண்ணாடி தான், ஆனால் ஃபிக்ஸ், நீ இழுக்க முடியாது அந்த இடத்துல, அது அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் நீ வந்து இது மெஷ்ஷு தேவைன்னா நெட்டு வச்சுக்கலாம். நீங்கள் மதியானம் வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நெட்டு தேவைன்னா ஏதாவது நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது இதை வச்சுக்கலாம். நைட்டு தூங்கும்போது அப்படி நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்குல்ல? கண்ணாடியில் ஒன்றுமே தெரியல. நெட்டு வழியாக எல்லாம் தெரியுது. ஆமாம், அதான் தேவைன்னா மட்டும் அதை போட்டுக்கு ஷிஜோ. நம்ம ஊருக்கெலாம் போகிறோம்னு நினச்சிக்கோங்க, இப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல, லாக் பண்ணிட்டு போகலாம்ல, அதுக்கு தான். ஓகே, 2-3 நாள் தான் ஆகுது. நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை நடந்திருக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாடா ஹாப்பி ஆயிரும்ப்பா. ஏன்னா ரொம்ப ஈகராக இருக்குது, எப்படா வருவோம் அப்படின்ட்டு. என்னாச்சு? மண்ணு கொட்டுது. எங்கே கொட்டுது?
கண்ணில் பட்டுரும் நீ பண்ணுறாத. அப்பா சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பாவம் இருட்டிலே காமிச்சிருக்கேன். சீக்கிரம் இருட்டிட்டேன்னு ஷிஜோ. ஆமாம் இது நான் வந்து டார்ச் ஆன் பண்ணியிருக்கேன் ஷிஜோ, அதனால இந்த லைட்னால. ஆமாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சீக்கிரம் தான் வந்து 5:30, ஆனால் இப்போ வந்து கிளைமேட் வந்து சீக்கிரம் இருட்டிடுது, அதனால தான் இருட்டிடுச்சு. இன்னொரு நாள் நான் பகலில் வந்து இங்கே ஃப்ளோரிங்கெல்லாம் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம், நான் சொன்ன மாதிரியே டைல்ஸ் போட்டப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் பாத்ரூமில் மட்டும் தான் போட்டிருக்காங்க பார்த்தியா, கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் டைல்ஸ் போட்டோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நான் வெளிச்சத்தில் வந்து சூப்பராக காமிக்கிறேன். ஓகே சின்ன பீஸ் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ வந்து அதை என் ரூமில் வச்சிருக்கேன் ஷெல்ஃபில். வரும் வரும். ஓகே பாய் பாய் சொல்லு ஷிஜோ. பாய்.